போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம். 10 பாட்டு நூல்கள், தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியங்களில் 10 பாட்டு 8 தொகை நூல்கள் இருக்குது. இந்த 10 பாட்டு நூல்கள் ரொம்ப முக்கியம். தேர்வுகளில் கண்டிப்பாக இந்த 10 நூல்கள் சம்மந்தமான தகவல்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். ஒரு கேள்வியில் நிறைய கேள்வி கூட ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10 பாட்டு 8 தொகையிலேருந்தே நிறைய கேள்விகள் வரும். சரிங்களா? அது அந்த நூல் சம்மந்தமான ஆசிரியர் சம்மந்தமான கொஸ்டினாக இருக்கலாம், இல்லை அடிகள் சம்மந்தமான கொஸ்டினாக இருக்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். 10 பாட்டு 8 தொகை இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் நிறைய தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, நூலாசிரியரில் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. அப்போ இந்த நூலாசிரியர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். தமிழில் 100 வினாக்கள் கேட்க போகிறாங்க. 100 வினாக்களில் ஒவ்வொரு வினாவும் ரொம்ப முக்கியம். 1.5 மதிப்பெண் ஒரு கொஷினுக்கு அப்படின்னும் போது ஒவ்வொரு கேள்வியும் நிதானமாக நம்ம ஆன்சர் பண்ணாலும் சரியாக ஆன்சர் பண்ணணும், தெளிவாக ஆன்சர் பண்ணணும், தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணணும். நம்முடைய வேலையை உறுதி செய்யக்கூடியது ஒவ்வொரு கொஷினுமே. சரியா? அப்போ படிச்சுட்டு போயுமே தப்பு பண்ணக்கூடாது. சரியா? அப்போ எக்ஸாமில் நம்ம உறுதியாக இதுதான் சரி அப்படின்ற மைண்ட் செட்டில் வெளியே வரணும். அப்படின்னா ஏதாவது ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி மைண்டில் வச்சுக்குவாங்க. சரிங்களா? நான் ஷார்ட்கட் மட்டுமே மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லலை. ரொம்ப முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஷார்ட்கட் அப்படின்றது ஒருவேளை எக்ஸாம் ஆலில் 4 ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் ஆகுது சார் அப்படின்னும் போது இது நமக்கு கை கொடுக்கும். மற்றபடி கண்டென்ட் தெரியாமல் ஷார்ட்கட் பண்ணிங்க, ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலான்னு பண்ணிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. சரிங்களா? அதுக்கு கண்டென்ட்டே படிச்சுட்டு போயிடலாம். கண்டென்ட் முதல்ல தெரியணும், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் ஒரு க்ளூக்காக. சரிங்களா? அது ஒரு பூஸ்டர் மாதிரி. கண்டென்ட் தெரியாமல் ஷார்ட்கட்ன்றது ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாமல் போயிடும். சரிங்களா? பட் முடிஞ்ச வரையும் கண்டென்ட் படிச்சுட்டு அதன் பிறகு நீங்களே ஷார்ட்கட் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுனாலும் சரி. சரிங்களா? ஸோ குரூப் 2, குரூப் 2 இல்லை குரூப் 4 எந்த எக்ஸாம் தமிழ் எங்கே வந்தாலும் இந்த 10 பாட்டு ஒரு வேளை நீங்கள் பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கூட எஸ்ஐக்கு படிக்கிறனாலையும் இதிலிருந்து கேள்விகள் வரும். சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்கோ. இல்லை நீங்களே ஷார்ட்கட் கிரியேட் பண்ணாலும் தெரிஞ்சது தான் இந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? அதே போல் நம்மளுடைய அதியமான் டீம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதே போல் குரூப் 2, குரூப் 2க்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நியூ பேட்ச் வந்து குரூப் 4க்கு தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு பேட்ச் வந்து ஜனவரி 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாமே டெய்லி பிளான் பேஸ் பண்ணி வீக்லி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் படிக்கிறதுக்கான கிளாஸஸ் எல்லாமே கொடுக்கும். மினிமம் ஒரு 3 hours கிளாஸஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம். சரியா? ஷார்ட்கட் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல 10 பாட்டு நூல்கள் என்னென்ன நூல்கள், அதை எழுதிய ஆசிரியர் பேர் படிச்சிருக்கணும். படிக்காமல் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கஷ்டம். சரிங்களா? இப்போ என்னென்ன நூல்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 10 பாட்டு நூல்கள் முதல்ல என்னென்னு தெரியணும். பொருந்தாத சொல்லு இதை கூட கொடுத்து கேட்கலாம். 3 நூல் 10 பாட்டு கொடுத்துட்டு ஒரு நூல் 8 தொகை கொடுத்துட்டு பொருந்தாத சொல் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இப்போ இதுலேருந்துமே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நான் ஷார்ட்கட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? 10 நூல்கள் என்னென்ன? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகடாம் அதாவது கூத்தராற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநெல்வாடை, மதுரை காஞ்சி. இது 10மே உங்களுக்கு தெரியணும். இந்த 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள். எது இதெல்லாம் ஆற்றுப்படை நூல்னு கேட்கலாம். இல்லை ஆற்றுப்படை நூல்கள் 3 கொடுத்துட்டு பொருந்தாத வேறு ஒன்று கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ கொஷின் எப்படி வேணாலும் கேட்பாங்க. தமிழை பொறுத்தவரையும் ரொம்ப டீப்பாக நீங்கள் படிக்கிறதுனா ரொம்ப தெளிவாகவும் படிக்கணும். சரியா? ரொம்ப தெளிவாக படிக்கணும். கொஷின் எப்படிலாம் கேட்பாங்கன்றத படிக்கும்போது உங்களுக்கு மைண்டில் வரணும். இப்போ இது 5மே ஆற்றுப்படை நூல்கள். குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநெல்வாடை, மதுரை காஞ்சி. இந்த 5 நூல்கள் மொத்தமாக 10 நூல்கள். இதில் ஒரு நூலுக்கு இன்னொரு பேர் அப்படிங்கிறதுனா மலைபடுகடாமுக்கு இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை, பட்டினப்பாலைக்கு இன்னொரு பேர் வஞ்சி நெடும்பாட்டு. இதுவுமே கேட்கலாம். சரிங்களா? பட்டினப்பாலைக்கு இன்னொரு பேர் வஞ்சி நெடும்பாட்டு, மலைபடுகடாமுக்கு இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை. சரியா? ஸோ தேர்வுகளில் உங்களுக்கு இந்த வேறு கொடுத்து கூட தேர்வுகளில் கொஷின் கேட்கலாம். ஓகே, இப்போ இந்த நூல்களுடைய யார் யார் எழுதுறாங்க, நூல் ஆசிரியர்கள் யார், இந்த நூலின் நூல் ஆசிரியர்கள் யார் யார் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. திருமுருகாற்றுப்படை நக்கீரர். சரிங்களா? திருமுருகாற்றுப்படை கடவுள் வாழ்த்து 10 பாட்டில் கடவுள் வாழ்த்தாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமுருகாற்றுப்படை. அதுவுமே கொஷின், டிஎன்பிஎஸ்சி கொஷின். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே தெரியணும். பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். சரிங்களா? ஸோ பேர் நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்கட் அந்த பேர்லேருந்தே தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அடுத்து பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்துரங்கனார். அடுத்து மலைபடுகடாம் பெரும் கௌசிகனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர், முல்லைப்பாட்டு நப்பூதனார், பட்டினப்பாலை இல்லை வஞ்சி நெடும்பாட்டு கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அடுத்து நெடுநெல்வாடை நக்கீரர், மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். சரியா? இப்போ இந்த பேர்லாம் படிக்கும்போது 2 பேர் ரிப்பீட் ஆகும். என்ன? நக்கீரர் 2 நூல் எழுதியிருப்பார். அடுத்து
உங்களுக்கு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சரிங்களா, இவரும் 2 நூல் எழுதியிருப்பார். யார்? நக்கீரர் 2 நூல் எழுதியிருப்பார், உருத்திரங்கண்ணனார் 2 நூல் எழுதியிருப்பார். அது என்னென்ன? நக்கீரர் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை எழுதியிருப்பார், அதே போல் நெடுநெல் வாடை எழுதியிருப்பார் சரிங்களா. ரெண்டுக்குமே ஒரே ஷார்ட்கட், அதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா. நக்கீரர் திருமுருகாற்றுப்படை நெடுநெல் வாடை 2 நூல் எழுதியிருப்பார். உருத்திரங்கண்ணனார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பானாற்றுப்படை எழுதியிருப்பார், அதே போல் பட்டினப்பாலை அதாவது வஞ்சி நெடும்பாட்டு சரிங்களா. கண்ணனார் அதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன சார் ஷார்ட்கட்? திருமுருகாற்றுப்படைக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். பொருணர் ஆற்றுப்படை முதல்ல சொல்கிறேன். பொருணர் பொறுமையாக இருக்கிறவங்க, பொருணர் சரியா. பொருணர் பொறுமையாக இருக்கிறவங்களா அந்த வாரத்துலேருந்து பிடிக்கலாம் சரியா. கன்னியார், கன்னி அப்படின்னா பெண்கள் சரியா. பெண்கள், பெண்கள் என்னவா இருப்பாங்க? பொறுமையாக இருப்பாங்க. அப்போ பொருணர் ஆற்றுப்படை நமக்கு ஆப்ஷனில் முடத்தாம கன்னியார், கன்னின்றது முக்கியம், கண் அப்படின்னு போகக்கூடாது, கன்னியார் சரியா. கன்னி பெண்கள் இல்லை பெண்கள் சரியா. ஸோ பெண்கள் பொறுமையாக இருப்பாங்க. பெண்கள் அப்படின்ற வாரத்துல இருந்து நம்ம என்ன படிக்கிறோம்? பொருணர் ஆற்றுப்படை, முடத்தாம கன்னியார். முடிஞ்சா கன்னி அப்படின்ற வார்த்தை வந்து பெண்கள் எடுத்துக்கிறோம் சரிங்களா. கன்னி பெண்கள் என்னவா இருப்பாங்க? பொறுமையாக இருப்பாங்க. ஸோ பொருணர் ஆற்றுப்படை முடிஞ்சு போச்சா. கன்னி பெண்கள் பொறுமையாக இருப்பாங்க, பொருணர் ஆற்றுப்படை. பெண்கள்னாலும் சரி இல்லை கன்னின்ற வார்த்தையை நீங்கள் எடுத்தாலும் சரி. இல்லை இது எனக்கு புரியல சார், இன்னொரு ஷார்ட்கட் அப்படின்னா தாமதம் சரியா. முடத்தாம, தாமன்றதுல தாமதம் இருக்கா, தாமதமாக வந்தால் நான் பொறுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னீங்கன்னா சரிங்களா. தாமதமாக வந்தேன் நான் பொறுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னா பொருணர் ஆற்றுப்படை அப்படின்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ணுறது தான் சரியா. நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் சரி. அடுத்து வேகமாக பார்த்துக்கலாம். அடுத்து சிறுபானாற்றுப்படை, சின்னது சிறு அப்படின்ற வார்த்தை இருக்கா. சிறுபானாற்றுப்படையில் சிறு, சின்னது என்னது? நத்தை சரியா. நல்லூர் நத்தத்தனார். சிறுபானாற்றுப்படை நத்தை சின்னதாக இருக்கும், நத்தை சரியா. நல்லூர் நத்தத்தனார் முடிஞ்சு போச்சா. அடுத்து பெரும்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பெரும்பானர் பெரும்பானர்களுக்கு, பெரிய பாணர்களுக்கு சரிங்களா. பாணர்கள் பாடினியர்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம், நமக்கு தமிழ் இலக்கியங்கள் வரும். ஸோ பெரும்பானர் அப்படின்னு வரும்போது பெரிய கண்ணு, உருத்திரங்கண்ணனார் இருக்கா. அப்போ பெரும்பானர் கண்ணை உறுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை பெரிய கண்கள், பெரும்பானர்களுக்கு பெரிய கண்கள். கண் கன்னிக்கும் கன்னியாருக்கும் அதே போல் இங்கே கண்ணனாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது, ரொம்ப முக்கியம். இதை மட்டும் பார்த்துக்கோங்க சரியா. இப்போ பெரிய கண்கள் எது? பெரும்பானாற்றுப்படையில் உருத்திரன் கண்ணனார், பெரிய கண்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இல்லை பெரும்பானர்களை பார்க்கும்போது எனக்கு கண்ணு உறுத்தும், அவங்க மட்டும் பெரிய ஆளாக இருக்காங்களே அப்படின்னு ஞாபகம் வச்சாலும் சரி சரிங்களா. பெரும்பானர்கள் அவங்க மட்டும் பெரிய ஆளாக இருக்காங்களேன்ட்டு என்ன பண்ணுவோம், எனக்கு கண்ணு உறுத்தும் அப்படின்னாலும் சரி. நம்ம கிரியேட் பண்ணுறது தான் ஷார்ட்கட் சரியா. எக்ஸாம்பிளாக எனக்கு மார்க் பார்க்கக்கூடாது, அதுக்காக தான். ஓகே, அடுத்து மலைபடு கடாம், கூத்தராற்றுப்படைன்னு சொன்னோம் இல்லையா. கூத்தர் சினிமா சரிங்களா. சினிமா இல்லை மலை என்னவா இருக்கும்? பெருசாக இருக்கும், பெரும் கௌசிகனார். இல்லை கூத்தர்கள் அதாவது சினிமாக்காரங்களாம் பெரிய ஆளுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை என்னவா இருக்கும்? ரொம்ப பெருசு, பெரும் கௌசிகனார் சரியா. மலைபடு கடாம் பெரும் கௌசிகனார். இல்லை கூத்தராற்றுப்படை அப்படின்றதுனா கூத்தர் அதாவது சினிமாக்காரங்க பெரிய ஆளுங்க, பெரும் கௌசிகனார். ஓகே, அடுத்து குறிஞ்சிப்பாட்டு, குறிஞ்சி கபிலர். இது அடிக்கடி படிச்சிருப்போம், உங்களுக்கே தெரியும் சரியா. ஸோ அதுக்கு ஷார்ட்கட்டே தேவையில்லை, இருந்தாலும் இதுக்கும் ஷார்ட்கட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா குறிஞ்சினா என்ன? மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லை காடும் காடு சார்ந்த பகுதியும். அப்போ குறிஞ்சி மலைக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? காஃபி குடிப்பீங்க, காஃபி கஃபி சரிங்களா. காஃபி கஃபி கபிலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சிப்பாட்டு கபிலர்ன்றதெல்லாம் அடிக்கடி இலக்கியங்களில் படிக்கிறது. ஸோ அதை மறக்கவே கூடாது, திரும்ப திரும்ப படிக்கும். கபிலரை பற்றி டைரக்ட் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஓகே, கலிலியோ சம்பந்தமாக படிச்சிருப்பீங்கல்ல. அடுத்து முல்லைப்பாட்டு அப்படின்னு வரும்போது நப்பூதனார், பேருக்காக சொல்கிறேன் சரியா, கபிலர். ஓகே, அடுத்து முல்லைப்பாட்டு அப்படின்னு வரும்போது நப்பூதனார். முள்ளு பூவு, இந்த முள்ளு தான் வரும், பூவுக்கும் முள்ளுக்கும். பட் ஷார்ட்கட்டுக்காக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. முள் சரிங்களா, பூ இருக்கும், முள் இருந்தால் பூ, இல்லை பூ இருந்தால் முள் இருக்கும் சரிங்களா. நப்பூதனார், முள்ளும் பூவும் சேர்ந்தே இருக்கும். முள்ளும் மலரும் படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி முள்ளும் பூவும் சேர்ந்தே தான் இருக்கும். ஒரு பூவை பறிக்கணும்னா முள்ளை தாண்டி தான் போகணும். ஸோ நப்பூதனார், பூவை தான் சொல்கிறேன். இங்கே முள், இங்கே பூ, அதை எடுத்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. முல்லைப்பாட்டு அப்படின்னா நப்பூதனார், இதே குறிஞ்சிப்பாட்டுனா கபிலர். ஸோ குறிஞ்சி அப்படின்னா மலை, காஃபி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பட்டினப்பாலை, பட்டினப்பாலை இங்கே என்னது? உருத்திரங்கண்ணனார். சார் இங்கே தான் சொன்னீங்களே உருத்திரங்கண்ணனாருக்கு கண், இங்கே என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் பாலை, பாலை நிலத்தில் நடந்து போனீங்கன்னா கண்ணு உறுத்தும். பாலையில்
வெயில் அடிக்கும், காற்றடிக்கும், நமக்கு மண் கண்ணில் விழும். ஸோ கண் உறுத்தும். சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பட்டினப்பாலை, பாலை நிலத்தில் நடந்த போது கண் நமக்கு உறுத்தும். ஏன்னா பாலை நிலத்தில் மணல் இருக்கும், கண்ணில் விழுந்துச்சுன்னா கண் உறுத்தும். சரியா? இது முடிஞ்சா உருத்திரன் கண்ணனார், அதுதான் உறுத்தும் அப்படின்ற சொல்கிறாங்க. கண் உறுத்தும், உருத்திரன் கண்ணனார். அடுத்து நெடுநெல் வாடை நக்கீரர். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? திருமுருகாற்றுப்படை நக்கீரர்னு சொன்னேன். இது ரெண்டுக்கும் ஒன்றே தான். முருகன் கோயிலுக்கு போனால் என்ன கொடுப்பாங்க? பஞ்சாமிர்தம் தருவாங்க. இது நல்ல வாடையாக இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு ஞாபகம். நல் வாடை, நெடுநெல் வாடை, நல்ல வாடையாக இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை பஞ்சாமிர்தம், முருகன் கோயிலுக்கு போனால் பஞ்சாமிர்தம் தருவாங்க. ரெண்டுமே என்ன பண்ணுவோம்? நம்ம நக்கி சாப்பிடுவோம். ஷார்ட்கட்காக சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நக்கீரர் நல்ல வாடையாக இருக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை பஞ்சாமிர்தமாக இருந்தாலும் சரி, பஞ்சாமிர்தம். சரிங்களா? பஞ்சாமிர்தம், நெடுநெல் வாடை, திருமுருகாற்றுப்படை, பஞ்சாமிர்தம், முருகனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? திருமுருகாற்றுப்படை அப்படின்னா முருகன் இருக்கு இல்லையா? ஸோ முருகன் கோயிலுக்கு போனால் பஞ்சாமிர்தம் கிடைக்கும். பஞ்சாமிர்தம் நக்கி தான் சாப்பிடுவோம். ஸோ நக்கீரர். நெடுநெல் வாடை, அவரும் நக்கீரர் தான். ஸோ நல்ல வாடையாக இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம நக்கி சாப்பிடுவோம். ஸோ நக்கீரர் முடிஞ்சா. அடுத்து கடைசி என்ன சார்? இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டே தேவையில்லை சார். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். மதுரைன்ற பேர் எப்படி வந்துச்சு? மருத நிலத்துலேருந்து தான் வந்துச்சு. சரிங்களா? அங்கே மருத மரங்கள் நிறைய இருக்கும், அதனால தான் மதுரை என்ற பேரே வந்திருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். சரிங்களா? மருத நிலம் அப்படி தான் பேரே வந்திருக்கும். ஸோ இங்கே மருதம் இருக்கா, மாங்குடி மருதனார். நீங்கள் அப்படியே சமவெளி பகுதி, அதனால மருத நிலப்பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சாலும் சரி. இல்லை லிட்ரேச்சர் படித்ததுன்னா மருத நிலப்பகுதி நிறைய மருத மரங்கள் இருக்கும், அதனால தான் நம்ம அது மதுரை அப்படின்ற பேரே காலப்போக்கில் வந்திருக்கும். ஸோ மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், மதுரை மருத நிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சோம். ஓகே, மதுரை மருத நிலம், மாங்குடி மருதனார். முடிஞ்சா? ஸோ 10 நூல்கள், அதற்கான நூல் ஆசிரியர்கள் பேர் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த ஷார்ட்கட்டை வச்சு எக்ஸாமில் தப்பு பண்ணாமல் ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட். ஸோ இந்த ஷார்ட்கட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரியுது, ஓகேவா இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோக்குள்ளே நான் முடிஞ்ச வரையும் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து நான் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. 10 பாட்ட நூல்கள் வரக்கூடிய 10 நூல்கள், அதுக்கான நூலாசிரியர் எப்போவுமே தேர்வுகளில் கேட்பாங்க. சரியா?